ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா. திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அடுத்த பாடல் போவோம். இந்த பாட்டு வந்து வாழ்க்கையுடைய தத்துவம். இப்போ எப்படின்னா, நான் கோடீஸ்வரன் ஆகணும், மந்திரி ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், முதல்ல கவுன்சிலர் ஆகணும்பா, ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் ஆகணும், இப்படி ஆசைகள் வந்துட்டே போகும் இல்லையா. எவ்வளவு தான் ஆசை இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிக்கணக்காக சொத்து சேர்த்தாலும் சரி, நம்ம மனைவி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும், பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் சரி, அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் சரி, ஏன்ட்டு ஒரு 10 கோடி இருக்குது, என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி நான் ஒரு ரூபா கூட எடுத்து போக முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லையா. அதான் நம்ம உயிரோட போது சொன்னால் நம்ப மாட்டோம். இதுதான் லைஃபு, இப்படி தான் அப்படின்னு ஒரு 4-5 லைன்லேயே 4 லைனில் சொல்லிட்டாரு ஸ்ரீ கண்ணாசன். மக்களுக்கு இதான், இப்படி தான், இதுதான் லைஃபு. நீ சும்மா நான் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு செய்யல, அதெல்லாம் வேஸ்ட்டு. இதுதான் லைஃப், புரிஞ்சுக்கோ அப்படின்னு எழுதுன பாட்டு. ஓகேங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தின் இழைப்பு, சூனியத்தின் இழைப்பு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இவ்வளவுதான் லைஃப். உறவு இருக்காங்கல்ல, இதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்றேன். கண்டிப்பா. இது வந்து ஏன்னா கடைசி வரை கூட புரியலைங்க. அது சூனியத்தின் நிலைப்புன்னு இருக்குல்ல, அது கூட புரியல. அது என்னோட அர்த்தம்? அது அதாவது சூனியத்தின் நிலைப்புன்னா, ஒரு நீ வந்து கெட்டுப்போ, நாசமா போ அப்படிங்கிறோம், சூனியங்கிறோம், பாப்பா. இப்போ எப்படின்னு கேட்டா, நீ நல்லா 100 வருஷம் 100 வருஷம் இருக்க போறது இல்லை. சூனியம் வச்சிருந்தீங்க, ஒரு வாரத்திலே போயிடும், அதுவும் போக போறது இல்லை. ஸோ நிலைப்பு வந்து ஓகே ஓகே, அது நினைச்சாதான். புரியுதா? அப்புறம் அப்படின்னா குடும்பத்தோட இருக்கும், நிறைய உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அண்ணன், தம்பி, பெரியப்பா, எவ்வளோ பேர் இருக்காங்களே. அந்த ஒருத்தர் இறந்துட்டாருன்னா எல்லாரும் வருவாங்கல்ல, பார்த்தா ஜே 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 ஜேன்ற கூட்டம். கண்டிப்பாக நிற்கார இடம் இருக்காது. அவ்வளோ பேரும் ஐயோ அப்பா போயிட்டே, அம்மா போயிட்டேன்னு கத்துவாங்க, ஜே ஜேன்னு இருக்கும்.
எடுத்துருவாங்க கடைசி பயணம் எடுக்கிறாங்க இல்லையா, எடுத்த உடனே அப்படி எடுத்து வெளியில வராங்க இல்லையா, அவங்க வந்தவங்க எல்லாம் ஆளுக்கு பேய் தூக்கிட்டு கிளம்பலாம், அடுத்து பஸ் எத்தனை மணிக்கு ட்ரெயின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. மனைவி அப்படி இருக்க முடியாதுல்ல, அவ என்ன பார்த்துருப்பேன், அப்படி தலையை பிச்சுக்கிட்டு ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு ரோட்டில் புரண்டு உருண்டுக்கிட்டு வருவா. எவ்வளோ தூரம்? இந்த தெரு முடியுது இல்லை, இந்த தெரு முடிகிற வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் போகவும் முடியாது, எல்லாரையும் அப்படியே இதாம்மா லைஃபு என்னமா பண்ணுறது பாபான்னு அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த வீட்டை விட்டு பாடி போன உடனே அவங்கவுங்க உறவுகளுக்காரெல்லாம் பை தூக்கிடுவாங்க. 6 மணிக்கு ட்ரெயின், 5 மணிக்கு பஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ வீடு வரை தான் உறவு. மனைவி எது வரைக்கும்? தெரு வரைக்கும், வீதி வரை மனைவி. ஓ சரி சரி. அதுக்கப்புறம் உங்க கூட வரமாட்டாவா, நீ ஏன் தனியதம்மா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. காடுன்னு என்ன? சுடுகாடு. காடு வரைக்கும் பையன் தூக்கிட்டு வரணும், அந்த இதெல்லாம் தூக்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி அவன் செய்ய வேண்டிய கடமைகள், உடைக்கிறது, இதில் இது பந்தம் பிடிக்கிறது எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுவான். ஸோ அவன் எது வரைக்கும் வரான்? சுடுகாடு. காடு வரை பிள்ளை, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த காடுல வச்சுட்டு அந்த பந்தம் காமிச்சிட்டாங்க, கொல்லி வச்சுட்டான்னா அவ்வளோதான். எல்லாம் அப்பா திரும்பி பார்க்காம போ அப்படின்னு போயிடும். நேரம் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே எல்லாம் கழுவி விட்டு உடனே ஹோட்டலில் சாப்பாடு அரைஞ்சி எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் துணி மாற்றி நார்மல் ஆகிடும். இதுதான் லைஃபு. ரொம்ப ஆடாத, பணம்னு பணத்தை சேர்க்காத, எனக்கு 5 வீடு வேணும் 10 வீடு வேணும் சேர்க்காத, எனக்கு ஒரு 500 சவரன் சேர்க்கும். என்ன பண்ணாலும் உனக்கு அது ஒன்றுது கிடையாது. இதான் லைஃபு, இதுதான் தத்துவம், அது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது அந்த பாட்டுடைய அர்த்தம். சூப்பருங்க. புரியுதா? இது வந்து பட்டினத்தார்கள் எழுதிய பாட்டுடைய சாயல். அவர் வந்து வேற விதமா எழுதியிருப்பாரு. கண்ணதாசன் பாடல், கண்ணதாசனுடைய ஸ்டைல்லாம் எப்படின்னா, இந்த 4 லைன்லயே உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இல்ல? 4 லைன்ல இது வந்து பெரிய கிராமர் கஷ்டமான தமிழ்லாம் ஒண்ணும் கிடையாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார். இதை விட சிம்பிளா யார் சொல்ல முடியும்? இதை விட சிம்பிளா சொல்ல முடியாது. இதை விட கஷ்டமா தான் சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல வாழ்ந்த பட்டினத்தாரு, இவங்கெல்லாம் வள்ளலாறு, இவங்கெல்லாம் கஷ்டமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, புரியணுங்கிறதுக்காக. இதான் அந்த பாட்டு. சூப்பருங்கய்யா. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.